அன்பு நெஞ்சங்களுக்கு அடியேனின் பணிவான நமஸ்காரம். மகாபாரதத்தின் அறியாத பல பக்கங்களை அறிந்து வருகிறோம். அந்த வகையில் மகாபாரதம் 72வது பகுதியில் தற்போது நாம் கடந்த பகுதியில் துரியோதனன் தன் பிரயோபவேசத்தை கைவிட்டு கர்ணன் வந்து அழைத்தான் என்பதற்காக திரும்பிவிடுகிறான் என்று பார்த்தோம். ஞாபகப்படுத்த வேண்டுமானால் மீண்டும் ஒருமுறை மகாபாரதம் 71 பார்க்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். ஆனால் உண்மையிலேயே நடந்தது வேறு. இங்கேயும் சகுனி மாமாவின் சூழ்ச்சி தான் வேலை செய்திருக்கிறது. அது என்ன சூழ்ச்சி? வாங்க தெரிஞ்சுக்கலாம். தேவர்களை பற்றி நாம் நன்கு அறிவோம். ஆனால் அவர்களின் பங்காளிகள் பற்றி அறிந்திருக்க மாட்டோம். அவர்கள்தான் தைத்தியர்கள். பிரஜாபதியான காஷ்யபர் திதி இணையரின் வாரிசுகள். இவங்களோட நோக்கம் தேவர்களை அழித்து தங்கள் ஆட்சியை தேவலோகத்திலும் நிறுவ வேண்டும் என்பதே. பலதரப்பட்ட மாயாஜாலங்கள் தெரிந்தவர்கள். இவர்களின் உதவியோடுதான் சகுனி துரியனை காப்பாற்றுகிறார். அதன் பிறகு மாய தைத்தியருக்கு நன்றி கூறி வணங்குகிறார். அப்போது மாய தைத்தியர், துரியா, நீங்கள் ஒவ்வொரு முறையும் பாண்டவர்களிடம் தோல்வியை சந்திக்கிறீர்களே, அதற்கு காரணம் என்ன தெரியுமா? திட்டமிடுதல் மற்றும் கூட்டுறவோடு செயல்படாததே என்றார். பதட்டமடைந்த துரியன், தைத்தியரே, நாங்கள் அவர்களை வெல்ல சரியான வழியை கூறுங்கள். இனிமேலும் எங்களால் தோல்விகளையும் அவமானங்களையும் எதிர்கொள்ள முடியாது என்று படபடவென புரிந்து தள்ளுகிறான். உடனே தைத்தியரும், காந்தாரி மைந்தனே, முதல்ல உனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை வேண்டும். உன் அடிமனதில் இம்மியளவு அச்சம் இருந்தாலும் நீ வெற்றிக்கனியை பறிக்க முடியாது. நீ உன்னை முதலில் சுய அலசல் செய்து கொள். ஆஃப்டர் செல்ஃப் அனலைசிங் யுவர் செல்ஃப் யூ டேக் எ ஸ்ட்ராங் டெசிஷன். இன்னொரு முக்கியமான விஷயம், நீயாக எதையும் வலிய செய்யாத. உன்னோடு இருக்கும் பலசாலிகளை, வரசாலிகளை, அதாங்க நிறைய வரங்கள் பெற்றவர்கள், முன்னிறுத்தி செயல்படு. அதுவே வெற்றிக்கு வழி என்கிறார். உடனே குழப்பமடைகிறான் துரியன். பார்வையாலேயே மாய தைத்தியரிடம் இதுவரை அப்படித்தானே செயல்பட்டு வருகிறேன் என்று உணர்த்தவும், அதை புரிந்து கொண்ட மாய தைத்தியரும், துரியா, நீ இதுவரை யாரையெல்லாம் களத்தில் இறக்கியிருக்கிறாய்? உனக்கு பிரியமான உன் உலக்கிடக்கையை நொடியில் உணர்ந்து செயல்படும் கர்ணன், ஜராசந்தன், சிசுபாலன், இவர்களைத்தானே? இதெல்லாம் செல்லாது டைப் துரியா. இவர்களையெல்லாம் விட பல மடங்கு பலம் வாய்ந்த உன் பாட்டன் பீஷ்மாச்சாரியாரை முன்னிறுத்தியிருக்கிறாயா? உன் குரு துரோணாச்சாரியார், உன் சித்தப்பனான விதுரன், அதெல்லாம் போட்டோம். இப்போ நீ உயிரோடு இருக்க காரணம் யார் தெரியுமா? உன் சகுனி மாமா தான். அவரையாவது முன்னிறுத்தி இருக்கிறாயா? நெற்றியில் கை வைத்து விரல்களால் நெற்றியில் தடவிக்கொண்டே துரியன் சொல்கிறான் பாருங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நானும் ஒத்துக்கிறேன் மாய தைத்தியரே. ஆனால் என் பாட்டனாகட்டும், குருவான துரோணராகட்டும், சித்தப்பா விதுரராகட்டும், பாண்டவர்கள் மேல் பாசத்தை லிட்டர் கணக்கில் பொழியறாங்களே. டோன்ட் வரி துரியா, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். இவர்களை நாங்கள் ஆக்கிரமிச்சோன்னு வையேன், இவங்க புத்தியிலும் சிந்தனா சக்தியிலும் பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படும். அப்படியா என்று ஆச்சரியத்தின் உச்சிக்கே சென்றான் துரியன். உனக்கு இது குறித்து சந்தேகமே வேண்டாம். தேவசக்திகள் எப்பொழுதுமே எங்களுக்கு எதிரானவை. பாண்டவர்களும் தேவசக்தி கொண்டவர்கள் அல்லவா? அதனால் அவர்களும் எங்கள் எதிரிதான். ஆனா நீ யார்? அவங்களுக்கு எதிரி, எங்களுக்கு நண்பன். இல்லை தலைவன் என்று சொல்லி ஹாஹா என்று கைகளை தட்டி தோள்கள் குலுங்கும் அளவிற்கு சிரித்தார் மாயதைத்தியர். உடனே துரியன், அவன் உடம்பில் ஒரு உத்வேகம் பிறக்க, மாய தைத்தியரே, அப்படின்னா இனிமே உங்களின் சக்தி முழுவதும் உதவிகரமாக எங்களுக்கு நீளும் என்று நம்பலாமா? வை நாட் துரியா? ஐ ப்ராமிஸ். உங்கள் வீரர்கள் அனைவரையும் வெறி பிடித்தவர்கள் போலாக்கி பாண்டவர்களுக்கு எதிராக திருப்பிவிட முடியும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு எதிரானவர்களை நாங்கள் ஆக்கிரமித்தால் அவர்கள் உனக்கு ஆதரவாகி விடுவார்கள். கேட்க கேட்க துரியோதனன் மனது மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. கடுகடுவென்று இருக்கும் அவன் முகத்திலும் புன்னகை. என் பிரயோபவேசம் இப்படியாக நன்மையில் முடியும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை மாய தைத்தியரே.
என்று உணர்ச்சி மேலிட மாயதைத்தியர் காலில் சட்டென்று விழுந்து வணங்கினான். பின்பு சகுனியின் காலிலும் விழுந்து நமஸ்கரித்து, மாமா, எனக்கு எல்லாமே நீங்கள் தான். நான் அவ்வப்போது செய்யும் சிறுபிள்ளைத்தனமான செயல்களை பொருட்படுத்தாது என்னை அரவணைத்து அன்பு செலுத்தி தற்போது பாண்டவரை அழிக்க ஒரு புது சக்தி கிடைக்க காரணமாகிவிட்டீர்கள். மாமா, இதெல்லாம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்னால் அடைக்க முடியாது என்று நெகிழ்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் அவரை ஆற தழுவிக்கொள்கிறான். சரி, துவைதவனத்தில் இருக்கும் பாண்டவர்கள் இதை கேள்விப்படுகிறார்கள். அங்கே அவங்க இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க? கொஞ்சம் காத்திருங்கள், அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே பண்ணிடுங்க. உங்கள் கருத்துக்களை சேனல் காலத்திலேயே போடுங்க. உங்கள் குழுக்களிலெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.